அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த 2 மாதமும் கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது, மேலும் எதிலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசியிலேயே சுக்கிரனும் கேது பகவானும் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்வாங்க. மேலும் குரு பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மேல பதியுது. இதுல மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம், சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமா சஞ்சாரம் செய்வார். சுமார் ஒரு 18 நாட்கள் சுக்கிரன் நம்முடைய ராசியில நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. மேலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல புதன் பகவான், மேலும் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்றாரு. அடுத்த மாத கிரகங்கள் இந்த மாதத்துல ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. அடுத்ததாக மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் ஆட்சி. ஃபைனலா 23ஆம் தேதி 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகி புதன் ஆட்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல, வெறும் லாபஸ்தானத்துல புதன் ஒரு 4 நாள் சஞ்சாரம் செய்றாரு. 12ஆம் இடத்துல சூரியன், மேலும் 4ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் 3ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொடங்கலாம். குறிப்பா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா உத்தியோகத்தை சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஹைலி ரிஸ்க் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல ஒரு 4 நாள் மட்டும் கரெக்டா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கொஞ்சம் ஃபேவரா இருப்பாரு. அதே போல 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான். மேலும் நம்முடைய ராசி அதிபதியாகிய புதனும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கரெக்டா 4ஆம் தேதியே டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. மேலும் சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதே போல மாதத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்றாரு. சனியும் 6ஆம் இடத்துல வக்ரம். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த கடன் தேவை அதிகரிக்கிறது, கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரஷர்ஸ் ஏற்படுறது, மேலும் சிந்தனை கடன் வாங்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது, மேலும் பணம் சார்ந்த வகையில நிறைய சிந்தனைகள் அதிகரிக்கிறது. நிறைய பணம் சம்பாதிக்கணும், எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை அதிகமாகிறது. இதெல்லாம் அந்த மாதத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 12ஆம் இடத்துல விரையாதிபதி குறிப்பா பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் 23ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதே போல 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நம்முடைய ராசியிலே நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே 23ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது. மேலும் யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது, மேலும் யார்கிட்டையும் கடனும் வாங்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு கவலை, ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை சார்ந்து இந்த மாதம் எப்படி போக போகுதுன்னு பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன் நம்முடைய ராசியில நீச்சமா இருக்காரு, கேதுவோட இணைஞ்சிருக்காரு. குரு பார்வையில இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் வெளியில தெரியாம இருக்கும். அதாவது குடும்பத்துல ஏற்படுற ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் வெளி மனிதர்களுக்கு தெரியாத வண்ணம் நீங்க அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுதான் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம சொல்லலாம். மேலும் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா நம்முடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்றாரு. அவை குடும்பம் பற்றிய கவலை, குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள், குடும்ப உறுப்பினர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதா அப்படியே வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுறது. இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பேச்சு
வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். உங்களுடைய சிந்தனைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். மேலும் குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்துடைய அமைதிக்கு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பொதுவா கேது பகவான் சுயஸ்தானத்துல இருக்கும்போது, மேலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது குடும்பத்துல பெருசா நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, மேலும் மகிழ்ச்சியற்ற ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும். மேலும் கேது சுயஸ்தானத்துல இருக்கும்போதே சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா யோசிக்க வச்சிரும். அதையே நினைச்சு அப்படியே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழப்பத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு பார்வையில இருக்கிறதுனால சற்று தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது அப்பப்போ வெளிப்படும். ஆகவே அந்த தெளிவான மனநிலையை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நியூட்ரலா கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயத்துல 18ஆம் தேதிக்கு மேல குடும்பத்தில இருந்து வந்து அதிருப்தியான சூழ்நிலைகள், வருத்தகரமான சூழ்நிலைகள்லாம் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆகவே 18ஆம் தேதிக்கு மேல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான விசேஷங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு, மேலும் குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுப விஷயங்களை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல ஏற்படும். அதுவும் 18ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா பொறுமையா வார்த்தைகளை விட்டுறாம முடிந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எந்த மாதிரி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது, 7th ஹவுஸ்ல ராகு இந்த காம்பினேஷனே பார்க்கும்போது பெரிய அளவுல ஒரு ஃபேவரான பலன்களை இந்த திருமண முயற்சியில கொடுக்கிறது கிடையாது. இந்த திருமண முயற்சியில ஏதோ ஒரு வகையில மன கஷ்டத்தையோ மன வருத்தத்தையோ ஒரு கசப்பான நினைவுகளை ஏற்படுத்திடுது. ஆகவே இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சற்று நிதானத்தோட கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த திருமண முயற்சிகள்ல அதீதமான அவசரம் எதுவும் காட்ட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல செய்திகள் வரும்போது நிச்சயமாக நமக்கு ஃபேவரா வரும். ஆகவே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நினைச்சு அலட்டிக்க வேண்டாம், ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். மேலும் அந்த திருமணம் கைகூடி வரப்போற நேரத்துல நீங்க கரெக்டா அந்த மேட்சிங் எல்லாம் பாத்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஹெராஸ்கோப்பையும் உங்களுடைய பார்ட்னரோட ஹெராஸ்கோப்பையும் கரெக்டா பொருத்தங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எனவே 7ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதுலயும் இந்த மாதத்துல குரு பலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. 9ஆம் இடத்துல குரு, அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை ஏற்படுத்துது. அவை குரு பலம் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் இந்த மாதத்துல தேடி வரும். அதுலயும் கேது பகவான் குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு, குருவுடைய பார்வையில வந்துருவாரு. எனவே நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சற்று நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அவசரம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல கலத்திர ஸ்தானத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கை துணை மேல ஏதாச்சும் ஒரு சந்தேகமான ஒரு குணத்தையோ அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் மன கருத்து வேறுபாடு, ஒரு கசப்பான நினைவுகள், நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது 7th ஹவுஸ்ல ராகு இருக்கிற காலகட்டங்கள்ல பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கணவன் மனைவி எல்லாம் பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கையில சற்று சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். எதையும் ரொம்ப டீப்பா யோசிக்க கூடாது. சின்ன சாதாரண விஷயத்த ஊதி பெருசாக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். இந்த 1ஆம் இடத்துல கேதுவும் 7ஆம் இடத்துல ராகும் இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்னன்னாக்கா சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து போறது நல்லது. முடிந்த அளவுக்கு அன்பால திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், அன்பால எடுத்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். சோ அதுதான் நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது சுக்கிரன் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு சிறந்த மாதமா இந்த மாதம் இருக்கும். குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த மாதத்துல சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரமா இருந்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையில பார்ப்பாரு. அதே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி 18ஆம் தேதிக்கு மேல 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி நமக்கு அதீதமான நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா 12 மாதங்களுக்கு ஒரு வாட்டி தான் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு டிரான்சிட் ஆகி வருவார். அதன் வகையில இந்த மாதத்துல துலாம் ராசியில சுக்கிர பயிற்சி இருக்கும். அதுலயும் ஆட்சியோட சஞ்சாரம் செய்யற சுக்கிர பகவான் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்குவாரு. மேலும் இந்த பேச்சில் இருந்த கடினத்தன்மை எல்லாம் குறையும், ஒரு இனிமையான ஒரு பேச்சு தன்மை வெளிப்படும். இதனாலே எல்லாரையும் அன்பால ஈர்த்து அரவணைத்து குடும்ப சூழ்நிலையும் சரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சரி மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை 18ஆம் தேதிக்கு மேல ஏற்படுத்துறாரு. 18ஆம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாகிய சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. பொதுவா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான், ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ். அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல செலுத்துவாரு. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை, அதாவது குரு பகவானுடைய 9ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல இருக்கும். ஆகவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா அந்த குழந்தை
குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்தை சந்திச்சுட்டு வர தம்பதிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளோட, ஒரு சில மன வருத்தங்களோட, மன குழப்பங்களோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பார்வை, மேலும் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ற இந்த காம்பினேஷனே வந்துட்டு ஓவராலா நமக்கு சிறப்பா இருக்கு. ஆனா செவ்வாய் பகவானுடைய பார்வை சற்று பாதிப்பான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. இதுல இப்ப வக்ரம் ஆயிருக்காரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. பொதுவா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான். இப்ப வக்ரம் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சற்று கவனமா செயல்படுறது நல்லது. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமா சஞ்சாரம் செய்றாரு அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை சார்ந்த வகையில, பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த அதீதமான கவலைகள்லாம் சற்று குறைஞ்சிருக்கும். மேலும் குரு பார்வை நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆகவே பிள்ளைகள் பற்றிய கவலைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். ஆனா இப்ப செவ்வாய் பகவானுடைய பார்வை புதுசா இந்த மாதத்துல பதியுது அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் இதுல எல்லாம் சற்று கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் 18ஆம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா பிள்ளைகளை பக்குவப்படுத்துறது நல்லது. குறிப்பா பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய அளவிலான குழப்பம் எதுவும் இல்ல. குரு பார்வை நமக்கு கோடி நன்மையை கொடுக்கும். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். இப்ப சனி பகவானும் கொஞ்சம் வீக் பண்ணாம கொஞ்சம் பலம் இழந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இது 5ஆம் இடத்துக்கு ஃபேவர் தான். சனி பொதுவா 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனா வக்ரமா இருக்கிறது குற்றம். ஆனா 5ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணும்போது சனி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறது நல்லது. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும். ஆனா செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல புதன் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் கரெக்டா 4ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. ஆகவே 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல படிப்பு சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயங்கள்ல சற்று நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா நம்முடைய ராசியில இருக்கிறதுனால சற்று குழப்பகரமான மனநிலை அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் 12ஆம் இடத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகளை ஏற்படுத்தும். இதனால அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது படிப்புல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதையும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி சூரியன் புதன் இணைவு படிப்பு மேல அதீதமான ஆர்வத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏதாச்சும் பண்ணி நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அந்த மாதத்துல அதிகரிக்கும். ஆகவே மாணவர்களுக்கு படிப்பு மேல அதீதமான அக்கறை வரும், அதீதமான கவனம் வரும். ஆனா அதை செயல்படுத்துறதுல சற்று தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்துல சூரியன் புதன் விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறதுனாலையும், மேலும் நம்முடைய ராசிதிபதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா புதிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சற்று தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதை சற்று நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம்னாக்க இந்த மாதத்துல கடன் வாங்கி தன்னுடைய படிப்பை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மாதத்துல கடன் உதவியும் சிறப்பான முறையில் கிடைக்கும். குறிப்பா பார்த்தோம்னா 23ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். 23ஆம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி ஆயிடுவாரு. ஆகவே 23ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான பிளானிங்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது 23ஆம் தேதிக்கு மேல பிறக்கும். அது வரைக்கும் சற்று முன்ன பின்ன குழப்பத்திலையும் ஒரு சில தடுமாற்றமும் தடையும் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க வேணாம். 23ஆம் தேதிக்கு மேல நிலைமைகள் எல்லாமே சரி செய்யப்படும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சம் நம்முடைய 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சம், மேலும் 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்க்கிறாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாமே சற்று பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. மேலும் 12ஆம் இடத்துல விரையாதிபதி பிளஸ் நம்முடைய ராசிதிபதி 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயங்கள் இப்போ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேலும் சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்த சுயஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறதுனால அதீதமான யோசனைகள் இல்லாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல அதிகமா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதையோ உட்காந்து நினைச்சு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல சரியான உணவு முறை இருக்கணும், சரியான தூக்க முறை இருக்கணும். இது ரெண்டையும் நீங்க கரெக்டா பராமரிச்சீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நீங்க சேஃப்னு அர்த்தம். ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு சரியான டயத்துக்கு சாப்பிடாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. விரயஸ்தானத்துல விரையாதிபதியும் புதன் பகவானும் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அப்பப்போ
அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய முகம், தலை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த மாதம் முழுக்க அந்த இடுப்பு சார்ந்த விஷயங்கள், முதுகெலும்பு சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் அப்படிங்கிறதுனால இடுப்பு வலியோ அப்படின்னா முதுகு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளோ ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த சளி தொந்தரவு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் பெண்களாக இருக்கிற பட்சத்துல அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் இந்த ஜீரண உறுப்பு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த ஜீரண கோளாறு அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே சாப்பிடுற உணவு கரெக்டா ஜீரணிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சரியா கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு சாப்பிடுறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் உடலுக்கு ஒத்துக்காத, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுப் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு சரியான உணவு முறை இருக்காது. ஏதோ பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். இது வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே சரியான உணவு முறை, நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க சேர்த்துக்கிறது நல்லது. மேலும் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி, இந்த கை கால்கள் ஏதாச்சும் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல விரையாதிபதி சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் உடைய கால் பாதத்துல சற்று கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கால் பாதங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்க்கறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியிடங்களுக்கு அதிகமா போயிட்டு வர மாதிரி, ஏதோ அதிகமா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல கோபகரமான ஒரு மனநிலை வெளிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு உங்களை அமைதியா பக்குவத்தோட செயல்படுற மனநிலையை வளர்த்துக்கிட்டு போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஓவராலா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல 18ஆம் தேதி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் சற்று நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. கோபமான மனநிலையை குறைச்சி மன அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாம பொறுமை காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். 18ஆம் தேதிக்கு மேல நிலைமைகள் எல்லாமே சரி செய்யப்படும். உங்களுடைய அந்த வருத்தகரமான ஒரு மனநிலையெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பரவசம் நிறைந்த ஒரு மனநிலைக்கு மாற்றப்படும். இப்போது இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசியிலேயே சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்யும். மேலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மேல பதிந்திருக்கும். இதுல புதன் பகவான் ஆட்சி, நம்முடைய ராசியிலேயே நம்முடைய ராசிநாதன் ஆட்சியா சஞ்சாரம் செய்யறாரு. குறிப்பா ஒரு 10 நாள் மட்டும் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்வாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. சோ இதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இது ஒரு வகையில பார்த்தா பிளஸ், ஒரு வகையில பார்த்தா மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில இது வரும். அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் பகவான் சுக்கிரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாவார். அதனை தொடர்ந்து 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். ஃபைனலா 29ஆம் தேதி புதன் விருச்சிகத்துல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு. இந்த பயிற்சிகளோட ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆகிறாரு. கரெக்டா 8ஆம் தேதி குரு வக்ரம். இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 20 நாள் சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே இந்த 20 நாளும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேணாம். இதுல புதன் பகவான் நம்முடைய ராசியிலேயே ஆட்சியா ஒரு 10 நாள் நமக்கு ஃபேவரா இருப்பாரு. அவை பெருசா மைனஸ் இல்ல. எடுக்கிற முடிவுகள்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலை இருக்கும். ஆனா என்ன, கேதுவும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பதட்டகரமான ஒரு சூழ்நிலையோ ஒரு பதட்டகரமான மனநிலையோ வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை நீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றத்தையோ இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம். குறிப்பா பார்த்தோம்னா 20ஆம் தேதிக்குள்ள ரொம்ப முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டாம். 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீச்சமாகிறாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. 11ஆம் இடத்துல பொதுவா செவ்வாய் இருக்கிறது நல்லது. ஆனா நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு இந்த மாதத்துல. அது
கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆகவே அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸோ அப்படி இல்லைனாக்கா தொழில் உத்தியோகத்துல ஹைலி ரிஸ்கோ எதுவும் எடுக்க வேண்டாம். பொறுமையோட செயல்படுறது நல்லது. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நீச்சம், மேலும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்லேயே ஆட்சியா சஞ்சாரம் செய்றாரு. மேலும் சூரியன் நம்முடைய ராசியில, அப்புறம் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம், இப்படி இந்த 2 காம்போல டிராவல் பண்ணுவாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம். இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு வரவு இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஏன்னா பணம் வரும், டக்குன்னு செலவாகும். எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுயஸ்தானத்துல சூரியன் விரையாதிபதி நம்முடைய ராசியில இருக்காரு. அவை பணம் வந்துச்சுன்னா அதை எப்படி செலவு செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். பணம் வரதுக்கு முன்னாடியே பிளானிங் எல்லாம் போட்டு வச்சிருவீங்க. இந்த பணம் வரும், இதை நம்ம இதுக்கு கொடுத்துடணும், இதுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற அந்த விரயத்துக்கான அந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது பணம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவை பொருளாதார வரவு இருக்கும், ஆனா அது பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்காது. பணம் வரும், செலவாகும். அப்படி செலவு சார்ந்த வகையில தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையும் சேமிக்க முடியாது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை குறைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சூழ்நிலை சார்ந்த அதிகமான விரை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுலயும் சூரியன் நீச்சமாகிறாரு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. அது சற்றே கொஞ்சம் குழப்பமா தென்படுறதுனால குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களையும் சரி ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம். ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு இந்த கடன் தேவைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி வக்ரம். மோஸ்ட்லி பார்த்தோன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எனவே கடன் சார்ந்த விஷயங்கள், மேலும் ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஓடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு வகையில உங்களை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் புஷ்அப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம். அவை பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ஆகவே மாதத்தோட பிகினிங் சுமார் ஒரு 13 நாள் நல்லா இருக்கு. 13 நாட்கள் நமக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்ல. குடும்ப சூழ்நிலையில ஒரு நிம்மதி, மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள், மேலும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் இந்த 13 நாட்கள்ல நடைபெறதுக்கான வாய்ப்புகள், மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த ஒரு 13 நாட்கள்ல பாசிபிளா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பிளஸ்ஸா இல்ல. குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல அந்த குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் 17ஆம் தேதிக்கு மேல நீச்சம் ஆயிடுவாரு. 17ஆம் தேதிக்கு மேல குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. குறிப்பா வாக்குவாதம் இல்லாம அமைதியா செயல்படுறது நல்லது. 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாயிட்டாலே என்ன பேசுறோம்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி மாதத்தோட பிகினிங் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் மாதத்தோட ஸ்டார்டிங்லயே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஆகவே உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ், முக்கியமான மாற்றங்கள் குடும்பம் சார்ந்த வகையில நீங்க முக்கியமா ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை முதல் 13 நாட்கள்ல செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ரம், அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே தந்தையாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பயணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் நிதானமும், மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமும் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. இந்த மாதத்துல சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 13 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்காரு. அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த வகையில இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா முதல் 8 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஏன்னா குரு வக்ரமாகாம முதல் 8 நாள் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் சுக்கிரன் ஒரு 13 நாள் நல்லா ஃபேவரா சஞ்சாரம் செய்றாரு. அவை முதல் 8 நாட்களுக்குள்ள இந்த திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. 8ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள்ல நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்ததாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல முதல் 8 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. வாழ்க்கை துணையோட பெரிய அளவுல இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமையா சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள்லாம் அந்த மாதத்துல முதல் 13 நாட்களுக்குள்ள கிடைக்கும். 13ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் நிதானமா செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல 17ஆம் தேதிக்கு மேல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் 2ஆம் இடத்துல நீச்சம் ஆயிடுவாரு. மேலும் குருவும் வக்ரம் ஆகிறாரு. 7ஆம் இடத்துல ராகு
ராகு. ஆகவே இந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது புதுசா ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காம நியூட்ரலா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல 17ஆம் தேதிக்கு மேல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமா இருக்கணும். இதை நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு செயல்படுங்க. மேலும் சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்தும். மேலும் சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால சந்தேக குணம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா எட்டி பார்க்கறது வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல சந்தேக குணங்கள் அதிகமா எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அதிகமாக யோசிக்காம மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல குரு பகவான் 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறாரு. அதே போல செவ்வாய் பகவானுடைய பார்வை இந்த மாதமும் முழுவதுமாக 5ஆம் இடத்து மேல பதியுது. அதாவது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுமார் ஒரு 20 நாள் பார்த்தோம்னாக்கா செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 8ஆம் பார்வையால பார்ப்பாரு. மேலும் 20ஆம் தேதிக்கு மேல சப்தம பார்வையால பார்ப்பாரு. நீச்சமாகி செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல செலுத்துவார். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வகையில ஒரு சில மன வருத்தங்களையும் ஒரு சில குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். மேலும் முதல் 8 நாட்கள்ல குரு பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால தடை தாமதத்தோட இந்த 8 நாட்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதிக்கு மேல சற்று பொறுமையோட செயல்படுறது, நிதானத்தோட செயல்படுறது, மன வருத்தங்களோ கவலைகளோ இல்லாம செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதம் முழுவதுமே பிள்ளைகள் மேல சற்று கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பதியுது அப்படிங்கிறதுனால குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல 20ஆம் தேதிக்கு மேல அதீதமான கவனத்தை செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பிள்ளைகள் மேல கோபத்தை காட்டாம அனுசரிச்சு அன்போட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல புதன் ஆட்சி, மேலும் சூரியன் நம்முடைய ராசியில. எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பெட்டரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பலன்களும் படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. மேலும் கேது அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துற விதத்துல ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கலாம். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல அந்த தடை தாமதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுடைய முக்கியமான பிளானிங், முக்கியமான மாற்றங்கள் படிப்பு சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பண்ணணும்னாக்கா 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரு 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு. மேலும் குரு பகவானுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்துல விழும். மேலும் கேது அந்த இடத்துலயே இருக்காரு. ஆகவே கொஞ்சம் அதீதமான குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு மனநிலை எல்லாம் இருக்கலாம். ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் விளக்கிக்கிறது நல்லது. பொதுவாவே இந்த கன்னி ராசிக்காரர்கள், இந்த கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் பழகிறதுக்கும் சரி, நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரி, அது ரெண்டுலயுமே கில்லாடிகளா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத கெட்ட எண்ணங்களுடைய நண்பர்களுடைய ஆதிக்கம் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தாம, முக்கியமான விஷயங்கள்லாம் நண்பர்களை நம்பி சொல்லாம ரகசியங்களை ரகசியமா காப்பாத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல பெருசா மைனஸா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா சனி பகவான் வக்ரம், 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் ஆயிருக்காரு. இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குருவும் இந்த மாதத்துல வக்ரம், அதுவும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சிலருக்கு இந்த பயம் பதட்டம்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் சுயஸ்தானத்துல விரையாதிபதி இருக்காரு. ஆகவே உடல் ஆரோக்கியம் பற்றிய கொஞ்சம் அதீதமான கவலைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குனாக்கா அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்துல எடுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் புதுசா எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செய்து அதை சரி செய்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் ரொம்ப யோசிக்காதீங்க இந்த மாதத்துல. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல ராகு, நம்முடைய ராசியில கேது இருக்கிற காலகட்டங்கள்ல ரொம்ப யோசனை இருக்கும். அதிகமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடாம தூங்காம என்ன பண்றதுன்னு புரியல அப்படிங்கிற அந்த குழப்பமான மனநிலையோடு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் அடையாளம் புரியாத கவலைகள், அடையாளம் புரியாத ஏதோ ஒரு வருத்தங்கள் அப்படிங்கிறது நம்மள அப்படியே முழுகடிச்சு வச்சிருக்கும். அதுல இருந்து வெளியில வராம ஏதோ ஒரு மாய மாதிரி அப்படியே நம்மள அமுக்கி அமுக்கி வைக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். ஆனா அந்த மாயை நம்மள அப்படியே அமுக்கி நம்முடைய குறிக்கோளை அப்படியே மறைச்சிடும், நம்முடைய கண்களை மறைத்திடும். எனவே அதிகமா ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா போய் யோசிக்காதீங்க.
விட்டுறாதீங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்டான ரெமெடி. நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. நல்ல சிந்தனைகளை உள்ளுக்குள்ள செலுத்திக்கோங்க. ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவை மனசுல கவலையோ கஷ்டமோ குழப்பமோ இருக்கிற பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்படும். எனவே மனதை தெளிவுபடுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸை பண்ணுங்க. மேலும் தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நீங்க சாப்பிடுற உணவுகள்ல கவனம் செலுத்துங்க. நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க, இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சாப்பிடுறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்ணில் படுறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமா எடுத்துப்போம். இதனால அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கலாம். 7ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் உணவு முறைகள்ல கவனம் இருக்கணும். சரியான ஒரு ரொட்டீனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு நேச்சுரலான ஃபுட்டை அதிகமா எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா அந்த பழ வகைகளை இந்த மாதத்துல நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். மேலும் இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தை விட்டு விலகுற வரைக்கும் நீங்க பழ வகைகளை அதிகமா சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல சுயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கிறதுனால மேலும் குரு பார்வையும் இப்போ குறையுது. 8ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையும் குறையுது அப்படிங்கிறதுனால 8ஆம் தேதிக்கு மேல இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக 17ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய கண்ணு மூக்கு காது வாய் தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் செவ்வாய் 20ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள் கால் பகுதி சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் காயமோ அப்படின்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் வலிகளோ ஏற்பட்டு நீங்கலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். அவை போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் போன மாதத்துல பார்த்த மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைலி எஃபெக்டா எனக்கு தெரியுது. எனவே இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் இந்த ஜீரண உறுப்பு குறிப்பா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம். மேலும் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான கவனம் வேண்டும். ஏன்னா குரு வக்ரம் சுயஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பார்ப்பாரு 8ஆம் தேதிக்கு மேல. ஆகவே சிந்தனை அதிகரிக்கலாம். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதிகரிக்கலாம். ஆகவே அதிகமான கவனத்தோட உடைய டெய்லி ரொட்டீனை கரெக்டா பண்ணுங்க. சரியா சாப்பிடுங்க, சரியா தூங்குங்க. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ரொம்ப கவலையா இருக்குனாக்கா உங்களுடைய சிந்தனையை திசை திருப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. குறிப்பா பார்த்தோன்னா தெய்வ வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் குறிப்பா புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரதா இருக்கட்டும், பிடித்த மனிதர்களோட பேசுறதா இருக்கட்டும், இது சார்ந்த ஆக்டிவிட்டிஸ்ல செயல்படுங்க. தனிமையை பெரும்பாலும் ஒதுக்கிக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய சிந்தனைகள் மேல கவனம் செலுத்துங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியா அமையும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு. வருட கிரகங்கள்ல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு. மேலும் 7ஆம் இடத்துல ராகு. இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சூரியனும் நீச்சம், விரையாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு. எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரைட்டா ஸ்டார்ட் ஆகும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கான பலன்கள் ஏற்படலாம். அதுவே கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுமையோட மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம். அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% ப்ரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட
செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து, உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட், உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல்ல மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. சோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.